Hello friends, welcome to my channel Spice of Life. Last video la naanga shopping pona video போட்டுருந்தோம். அதோட continuation video தான் இது. தீபாவளி ஷாப்பிங் போத்தீஸ்ல. சோ அது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போறனால நான் வந்து பாதியா கட் பண்ணிட்டேன். சோ இது அதோட continuation தான். லாஸ்ட் வீடியோல எங்களுக்கு saree செலக்ட் பண்ணிருந்தோம். அதுக்கு அப்புறமா வந்து அந்த white saree வந்து எங்க பாட்டிக்காக பார்த்தோம். அது வந்து cloth வந்து எங்க பாட்டி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி கேட்பாங்க. நான் இது எங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்க செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். என் தங்கச்சிக்கு வந்து தலை தீபாவளி சோ கொஞ்சம் பட்டு saree மாதிரி வாங்கணும் அப்படினு சொல்லிட்டு நாங்க வந்து செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்க வந்துட்டு இந்த மாதிரி saree கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஒவ்வொரு மாடல்ல இருந்தது. எல்லாமே வந்து 2000 ரேஞ்சில இருந்தது. இந்த மாதிரி சாரிலாம் வந்து நமக்கு பார்த்த உடனே டக்குன்னு பிடிக்குது. பட் ப்ளீட்ஸ் வந்து அழகா நிக்குமா என்னன்னு தெரியல. அதனால கிளாத்தை வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா பார்க்கிறதுக்கு நல்லா ஷைனிங்கா அழகா தான் இருந்தது. இந்த saree வந்து 4000 பிளஸ்ல இருந்தது. அவங்களும் ஒவ்வொரு சாரியா எடுத்து போட்டுட்டே தான் இருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டே தான். இந்த சாரி கொஞ்சம் அழகா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. இதுலயே வந்துட்டு எல்லா மாடல் சாரீஸும் இந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் சாஃப்டான சாரீஸ், அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ சாரீஸ் மாதிரி அப்படின்னு எல்லா மாடல் சாரீஸுமே இந்த இதுலயே இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி அடுத்து வேறு இது செக்ஷன் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நவுண்டோம். அதை வந்து இந்த சாரீ வந்து 3000 கிட்ட ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகி போயிருந்தது. இதான் லேட்டஸ்ட் மாடல்னாங்க. ஆனால் எங்களுக்கு அது அந்தளவுக்கு பிடிக்கல. இது எல்லாமே கொஞ்சம் 3000 ரேஞ்சில் தான். அப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கான பட்டு பாவாடைகள்லாம் நிறைய இருந்தது. நாங்கள் சும்மா அந்த செக்ஷன் ஃபுல்லாக சுற்றி வந்தோம். இந்த மாதிரி ஏதாவது சாரீஸ் நமக்கு பெட்டராக தெரியுதா, பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி இருக்கான்ட்டு. இதெல்லாம் வந்து 900 ருபீஸ் சாரீஸ். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. மாடல் சேம் மாதிரியும். இதுவும் 2000 ரேஞ்சில் தான் இருந்தது இந்த சாரீஸும். அப்புறம் அங்கே பெல்ட்டும் நிறையா இருந்தது. நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலான்ட்டு. இது கொஞ்சம் டிசைனர் சாரீ மாடலில் கொஞ்சம் ஃபேன்சி சாரீ லுக்கில் வந்தது. இதெல்லாம் இதுவும் எல்லாமே 2000 3000 ரேஞ்சில் தான் வந்தது. இந்த சாரியும் 3000 சம்திங் தான். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப லைட் கலரில் மிரர் ஒர்க் வச்சு ரொம்ப லுக்காக தெரிஞ்சுது. இந்த சாரி எல்லாமே இந்த சாரி 4545. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நானும் என் சிஸ்டர்ஸ்லாம் இப்போலாம் வந்துட்டு கொஞ்சம் லைட் கலர்ஸ் பார்த்து தான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிறோம். அதனால் அந்த மாதிரி இது பார்த்தாலே உடனே நல்லா இருக்க மாதிரி தோணுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் வந்து என்னென்னா என் சிஸ்டருக்கு வந்து கோல்டன் ஷேட்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நிறைய காப்பர் ஷேட் சாரீஸ் தான் இருந்தது. எல்லாத்துலேயுமே பார்டர் வந்து காப்பர் இதில் தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவள் வந்து எனக்கு கோல்டன் கலர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே மோஸ்ட்டாக கிடைக்கல. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் சித்திக்கு பிடிக்கல அந்தளவுக்கு. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. இது வந்து 1900 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் 1900 2100 அந்த மாதிரி. இந்த சாரீ கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 2-3 கலர்ஸ் பார்த்தோம். அது எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் சித்திக்கு அந்தளவுக்கு இந்த மாடலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
இந்த கலர் சாரியும் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி மாம்பழ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பிளெயின் ஷேடில் டிசைன் மாதிரி, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. திருப்பி நான் பழைய இதுவே ஃபஸ்ட்டு பார்த்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டோம். சுற்றி சுற்றி திரும்பவும் அந்த இடத்துக்கே வந்து திரும்பியும் அதே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. இதுலேயும் ஃபுல்லாக காப்பர் பார்டர்ஸ் தான் நிறைய இருந்தது. இதெல்லாம் இந்த ஆடி மந்த் இது பண்ண சாரீஸ்னு சொல்லிட்டு 1900 இருக்குது, 1600 இருக்குன்னு காமிச்சாங்க. இதுவும் 3000 சாரீஸ் தான். இவ்வளோ சாரி சுற்றி சுற்றி பார்த்துமே எங்கள் சித்தியும் என் தங்கச்சியும் அந்த அளவுக்கு எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே செலக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த சாரி வந்து திரும்ப எங்கள் அம்மா ஒன்று செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பில் பே பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். இப்போவே டைம் வந்து 9 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு ஈவினிங் 4 o'clock போனோம். எப்போவுமே பில் கொடுத்தா இது கட்டப்பை அந்த மாதிரிலாம் தருவாங்க. இந்த வாட்டி போத்தீஸ் பசுமை திட்டம்ன்ற பேரில் வந்துட்டு செடி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பில்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அதில் எந்த மாதிரி செடின்ட்டு நம்ம பகலில் இல்லை முன்னாடி போயிருந்தோம்னா ஏபிசின்னு போட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த மாதிரி செடி இந்த செடிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனது நைட் டைம்ன்றனால செடி எல்லாமே காலி ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக எந்த செடியுமே இல்லை. அதனால் ரேண்டமாக என்னென்ன செடி வேணுமோ வாங்கிக்கலாம். எங்கள் அமௌண்ட்டுக்கு நான் வந்து ஒரு 5 செடி வாங்கலாம். அப்புறம் எங்கள் சித்தி அமௌண்ட்டுக்கு அவங்க ஒரு 2-3 செடி அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ஒரு 7-8 செடி கிட்ட வாங்கினோம். ஆனால் எந்த செடி நமக்கு வேணும்னு செலக்ட் பண்ணிலாம் வாங்க முடியல. அங்கே இருந்த செடியில் சரி ஏதோ ஒரு 5 செடியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ரோஜா, மல்லி அந்த மாதிரி பூச்செடிலாம் கேட்டேன், செம்பருத்தி. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை, ரோஜா செடி அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாம் தென்னங்கன்று, மாமரம், கொய்யா மரம் அந்த மாதிரி பெரிய பெரிய இது தான் இருந்தது. நல்லா சின்ன சின்ன செடியாக 2-3 வாங்கிட்டு வந்துட்டோம். தீபாவளிக்காக ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கூட்டம்லாம் கம்மியாகிடுச்சு நைட் டைம் ஆனால். அதனால படிக்கட்டில் உட்காந்துட்டு என் தங்கச்சி வந்து பார்க்கிங் போட்டிருந்தா பைக்கு, அதை நாங்கள் ரெடியூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஒரு 10 o'clock கிட்ட ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம போயிட்டு வந்தால் நம்ம வாங்கின சாரீஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் இந்த லைட்டிங்க்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு. நான் எப்போ சாரீ வாங்கினாலுமே உடனே வீட்டுக்கு வந்து ஒரு தடவை கெட்டி பார்ப்பேன். ஃபுல் சாரீ பிரித்து பார்ப்போம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே. அது மாதிரி தான் இப்போது நானும் என் தங்கச்சியும் எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். நைட் அவள் வீட்டுக்கு போயிட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாமே சாரியும் பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். இதுதான் நாங்கள் சிஸ்டர்ஸ் 4 பேர் எடுத்த சாரீ. ஒரே கலரில் ஆஷ் கலர், க்ரீன் கலர், இது மாதிரி லைட்டாக வந்து ஒரு ஆரஞ்சு ஷேட் மாதிரி. அதுக்கப்புறம் பிங்க் கலர். இந்த பிங்க் கலர் சாரீ தான் எனக்கு எடுத்தது. பிங்க் கலர் தான் நான் செலக்ட் பண்ண கலர். எப்படி நாங்கள் இந்த 4 சாரீ எங்கள் சிஸ்டர்ஸ் சேர்ந்து கட்டுறதுக்காக எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த 2 சாரீஸ் வந்து எங்கள் சித்தி 2 பேருக்கும் எங்கள் அம்மா எடுத்தாங்க. ஒரு சித்தி தான் செலக்ட் பண்ணாங்க. ஒரு சித்தி செலக்ட் பண்ணது, இன்னொரு சித்திக்கும் அதே மாடலில் கலர் மட்டும் வேறையாக எடுத்துட்டோம். இந்த சாரீ பார்க்க நல்லா இருந்துச்சு, கிளாத்தும் நல்லா இருந்துச்சு, அந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே அழகாக இருந்தது. இந்த 2 கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கள் அத்தைக்கு எடுத்த சாரீ. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு எடுத்தது. ஒரே மாதிரி எங்கள் அத்தைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரே மாதிரி எடுத்திருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு முந்தான வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் க்ரீன் பூ போட்ட மாதிரி, ப்ளவுஸும் அதே மாதிரி பிங்க் கலரில் பிளெயினாக வந்தது. சாரீ நல்லா லைட் கலர், பட் இந்த ப்ளவுஸு இதெல்லாம் வந்து நல்லா டார்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை பிரிண்டட் தான் ரொம்ப அழகாக இருந்தது இந்த சாரியில் ஹைலைட்டே. அதில் லைட்டாக கோல்டன் டச்சும் வரனால ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் சாரீ எங்கள் அத்தைக்கு.
இந்த saree லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் செக்குடு. ஆனால் இதுவும் க்ரீன் ஷேட்ஸில் எங்கள் அத்தை எல்லாருக்குமே 3 பேருக்குமே க்ரீன் ஷேட்ஸ்லேயே எடுத்துட்டோம். அப்புறம் இன்னொரு அத்தைக்கு அந்த ரோஸ் வர மாதிரி டிசைனில் க்ரீன் ஷேடு தான் அதுவுமே. இந்த 4 saree கொஞ்சம் டிசைன் சேமு, கலர் மட்டும் வேறு வேறு மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒரு காட்டன் saree தான். இதுவும் நல்லா இருந்தது லுக் பார்க்க, பிரிண்டட் காட்டன் மாதிரி. முந்தானியில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் பிரிண்டட் டிசைன்ஸ் வருது. ப்ளவுஸ் வந்து பிளெயினாக சாண்டில் கலர். பார்டரும் பிளெயினாக தான் இருந்தது, ஆனால் நல்லாயிருக்கு பார்க்க. இது ஒரு காட்டன் saree தான். இதில் பிரிண்டட் டிசைன்ஸ் வருது, பார்டர் வந்து கோல்டன் டிசைனில் வருது. இது அந்த 1+1 சாரியில் இந்த ஒரு saree மட்டும் நாங்கள் எடுத்தோம். ஒரு மாதிரி ஷைனிங் கிளாத்தில் நல்லா இருந்தது. இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் காட்டன் இதில், ஆனால் கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் வரும். இந்த கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது, ப்ளூ வித் க்ரீனு கலர் காம்பினேஷன் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதெல்லாம் பூனம் சாரீஸ். எங்கள் அம்மாவோ சித்தி அவங்கள செலக்ட் பண்ணது. நான் செலக்ட் பண்ணும்போது இது அந்தளவுக்கு பார்க்கல. இந்த 2 சாரீஸும் 550, 1+1. அதே மாதிரி இந்த 2 சாரியும் 650, இதுவும் 1+1. இதுவும் அதே 550 ரேஞ்சில், இதுவும் 1+1 2 சாரீஸாம். இப்படி தான் எங்களோட தீபாவளி ஷாப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. நானும் என் சிஸ்டரும் ரொம்ப ஜாலியாக ஷாப்பிங் என்ஜாய் பண்ணோம். இதுதான் போத்தீஸில் நாங்கள் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ். இன்னும் நிறையா இருந்திருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்லாம் சொல்ல முடியாது. நாங்கள் ஓரளவு பார்த்தது தான் உங்களுக்கு 2 வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.